உலகளாவிய பி குருஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் 40 ஆண்டுகளுக்கு மேலாக ஊடகத்துறையில் தனக்கே உரிய பாணியில் பல்வேறு தகவல்களை சுட சுட தருவதில் வல்லவர்னு சொல்லலாம். அவர் திரு சேகரையர் சார் அவர்கள். சார் வணக்கம் சார், உங்களை வரவேற்பதில் பெருமிதம் அடைகிறோம். வணக்கம் சுபா. வணக்கம் சார். மிட் நைட் பாரத பிரதமர் வெளியிட்ட வீடியோவின் உள் அர்த்தம் என்ன சார்? உள்ளர்த்தம் வெளியர்த்தம் இல்லை, ஒரே அர்த்தம் தான், ஒரே மெசேஜ் தான், அதாவது ஒரே செய்தி தான். நம்ம இளைஞர்களுக்கு, மாணவர்களுக்கு, மாணவிகளுக்கு, அதாவது இந்த அரசு முழுமையாக இந்த நீட் போல பரீட்சையை, நீட் போல இருக்கிற தேர்வை என்ன பண்ணணும், இதில் லீக்கேஜே கூடாது. சட்டத்தை ஆல்ரெடி ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. அதாவது பிப்ரவரி 2024 பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், அதாவது கவர்மெண்ட் ஜாப்ஸுக்காக இருக்கிற இதெல்லாம் இருக்கு பாருங்க, அதில் நிறைய இது மாதிரி லீக்கேஜ் இருந்தது. அதை தடுத்து அது மேலே கடுமையாக ஒரு சட்டம் அப்போவே கொண்டு வந்தாங்க. ஏன்னா இந்த லீக் பண்ணுற விஷயம் இருக்குது பாருங்க, லீக் பண்ணுறது, இது பண்ணுறது, அதுக்கு சட்டத்துக்கு அதுவும் அந்த மாதிரி அதாவது அரசு பொறுப்புக்கு இருக்கிற நியமனத்தில் வர கோளாறுக்காக அதை கொண்டு வந்தாங்க. அதில் என்னன்னா உங்களுக்கு 10 லட்ச ரூபா ஃபைனு, 4 வருஷம் தண்டனை, 5 வருஷம் தண்டனை அப்படி இருந்துச்சு. இப்போ என்னன்னா அந்த சட்டத்தை ஒன்று விரிவாக்குறதா இல்லை புது சட்டம் கொண்டு வரதா, இந்த மாதிரி கல்வி அமைப்பில் இல்லை கல்வி நிறுவனங்களில் இந்த மாதிரி அட்மிஷன் தேர்வில் ஊழல் செய்பவர்களுக்கு கடுமை தண்டனை எப்படி விதிக்கணும். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த 1 கோடி அபராதம் இருந்தது, இப்போ அதை 10 கோடி பண்ணலாங்கிறாங்க. இல்லை சாரி, அதாவது 10 லட்சம் அபராதம் இருந்தது, அது 10 கோடி பண்ணலான்னு சொல்கிறாங்க. இப்போது அந்த மாதிரி சிறை தண்டனையை ஏற்றிடலான்னு, 10 வருஷம் சிறை தண்டனை போட்டுடலாம். அந்த மாதிரி சட்டம் கொண்டு வந்து அப்புறம் குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே அந்த விசாரணை முடிஞ்சு யார் கில்ட்டியோ அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கணும். இதுக்காக அவர் இந்த வீடியோ போட்டார். இந்த வீடியோ போட்டதுக்கு அதே நேரத்தில் நீங்கள் என்ன ஒரு பெரிய விஷயம் பார்த்தீங்கன்னா, 2 அமைச்சர்கள், அதாவது நம்ம ஜேபி நட்டா அவர்கள், சுகாதார அமைச்சர் ஜேபி நட்டாவும் பிரைம் மினிஸ்டர் அலுவலகத்திலேயே இருக்கிற டாக்டர் ஜிதேந்திர சிங், 2 பேரும் பாருங்கள் அந்த மேதாந்தா ஆஸ்பத்திரியில் குடுகாவில் இருக்குது, அங்கே போய் அந்த லடாக்கை சார்ந்த சோனம் வாங்சுக் அவர் 25-26 நாள் மேலே அவர் உண்ணாவிரதம் இருக்கார். அவருக்கு அவரோட உண்ணாவிரத்தை நீங்கள் விட்டு கொடுங்க சொல்லி அவருக்கு சூப்பு கொடுத்து அதை முடித்தாங்க. அவர் வச்ச கோரிக்கைகள்லாம் என்னது, எல்லாத்தையும் நாங்கள் பரிசோதனை செய்கிறோம். அவர் சொன்னது என்னன்னா, அதாவது யாரெல்லாம், எந்த பிள்ளைகள், எந்த குடும்பங்கள்லாம் இந்த ரீடெஸ்ட்னால பல பேர் உயிரிழந்தாங்க, அவங்களுக்கு அதாவது அவங்க குடும்பத்துக்கு ஏதாவது நஷ்ட ஈடு கொடுங்க, அது ஒன்று. 2வது, இந்த போராட்டத்தில் யார் மேலேயாவது இது இருந்ததுன்னா கேஸ் எல்லாம் போடாதீங்க. அவங்க போராட்டம் அதாவது மாணவிகள் மேலே நீங்கள் ஒன்றும் ஆக்ஷன் எடுக்காதீங்க. பட் எல்லாத்தோடய அவங்க மெயின் பாயிண்ட் என்ன இருந்ததுன்னா, நம்ம கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்யணும், அவரை நீக்கப்பட வேண்டும். அதில் என்ன சொல்லப்பட்டதுன்னா, எல்லாத்தையும் நாங்கள் பண்ணுறோம், பார்லிமெண்ட்டில் பேசி பண்ணுறோம். அதே நேரத்தில் அமைச்சர்கள் அவரிடம் கூறுவது என்னன்னா, இங்கே பாருங்கள், நீங்கள் வந்த பிறகு தான் இது ரொம்ப பெருசாகிடுச்சு. ஆன பிறகு இதை பல தீய சக்திகள், மாணவர்கள் பேரில் ஒரு தீய சக்திகள் அதில் உள்ள நுழைஞ்சிருக்காங்க. தன்னை இளைஞர்கள் சொல்கிறாங்க, ஆனால் அவங்க நீட்டு கொடுத்த மாணவர்கள் இல்லை. பல இளைஞர்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்குது, வேலையில்லா திண்டாட்டம் இருக்குது, இல்லை அவங்க படித்த படிப்புக்கு தகுந்த வேலை இல்லை, இது மாதிரி பல ஃப்ரஸ்ட்ரேஷனில் இருக்காங்க. அது பர்சனல் காரணமும் இருக்கும், எல்லாமே சேர்ந்துக்குது, அவங்களும் அங்கே வர்றாங்க. இதை தவிர்த்து சுபா என்னன்னா, சில இந்தியாவோட வளர்ச்சிக்கு எதிர்த்திருக்கிற சக்திகள், ஊழல், மோடி அரசு ஊழல் மேலே நடவடிக்கை எடுக்கிறதுன்னு சொல்லி இருக்கிற நபர்கள், அவர்கள் என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஏதாவது ஒரு கிளப்பி விட்டா இந்த கவர்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய ஒரு சேலஞ்ச் வந்துச்சுன்னா, இதனால் மக்கள் மத்தியில் அதிருப்தி வந்ததுன்னா, உத்தரப்பிரதேசத்தில் வரப்போகிற தேர்தலையும் சரி, பஞ்சாபில் வரப்போகிற சட்டசபை தேர்தலில் பிஜேபிக்கு ஒரு இழிவு ஏற்படும்.
இப்போ உத்தரப்பிரதேசத்தில் இழிவு ஏற்பட்டுச்சுன்னா யோகியே கவுத்துடலாம், யோகியை கவுத்தாச்சுன்னா மோடி கவுந்துருவாரு. அப்போ அதுக்கு அதாவது கட்டாயமாக அரசியல் இருக்கு. ஆனால் இந்த மாதிரி சக்திகள் அங்கே வராங்க. இந்த சக்திகள் காத்து கொண்டு இருக்கிறார்கள் ஒரு நேரத்திற்காக எங்க வன்முறை செய்யலாம். ஏன்னா வன்முறை செஞ்சா என்ன ஆகும்னா அப்போ காவல் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க முடியாகும். அந்த மாதிரி நடவடிக்கை எடுத்தேன்னா ரொம்ப இது நடக்கும், வன்முறை நடக்கும். அந்த வன்முறை தடுக்கிறதுக்கு போலீஸ் அதிகாரிகளுக்கு பலம் பிரயோகம் வேண்டும் அவசியம் வரும். அந்த பிரயோகத்தில் பார்த்தீங்கன்னா பல பேர் பலியாகலாம். அவங்களோட உத்தேசம் இதுதான். அங்கே பாருங்க, பாராளுமன்றத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு முதல்ல அங்கே டெய்லி எவ்வளோ பேர் வந்துட்டு 1000-2000 பேர் கூட கம்மியாக இருந்தாங்க. காவல் அதிகாரிகள் எதிர்பார்த்து என்னன்னா என்ன மேக்சிமம் 5000 கூட வரமாட்டாங்க. ஏன்னா டெய்லி 1000-2000 மேலே இல்லை. ஆனால் அப்படி மொபிலைசேஷன் ஆகிருக்குது. அந்த மொபிலைசேஷன் இன்னும் தொடங்குது. அன்னைக்கு ஒன்று 20ஆம் தேதி ஒன்று என்னைக்கு பாராளுமன்றத்தோட மழைக்கால தொடர் ஆரம்பம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 50,000 பேர் வந்துட்டாங்க. அப்படி இருந்த காவல் அதிகாரிகள் கம்மியாக இருந்தாங்க, காவல்காரர்கள் கம்மியாக இருந்தாங்க. அதனால என்னாச்சு, அது பெருசாக போயிடுச்சு. அப்போ பல இடத்துல கும்பல்கள் பார்த்தீங்கன்னா வன்முறை செய்து கொண்டு பாராளுமன்றத்துக்குள்ள உள்ளக்குள்ளே போனான்னு முயற்சி பண்ணாங்க. அப்படி இருக்கும் பொழுது பல இடத்துல தடியடி செய்ய நேரிட்டது. ஏன்னா அந்த கூட்டத்தை தடுக்கலைன்னா உள்ளே போயிடும். அப்போ பாராளுமன்றத்துக்குள்ளே யார் உள்ளே போவாங்க, உள்ள ஒரு பெரிய புஷ் பண்ணிட்டு போனான்னா அப்போ நேபாளத்தில் நடந்த மாதிரி, பங்களாதேஷில் நடந்த மாதிரி ஒரு நிகழ்வு வரணும், கொலம்பூவில் நடந்த மாதிரி, இலங்கையில் அந்த மாதிரி எல்லாம் பிளான் யாரோ வச்சுருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு சொல்லுங்க, மோடி ஒழியணும், இந்த பார்லிமெண்ட்டையே அழியணும், இப்படியெல்லாம் அங்கே குரல் கொடுக்குற அவங்க நீட்டில் கொடுத்த மாணவர்களா? ஒரு கேள்வி வருது இல்லை? இப்போ பாருங்க, இப்போ எல்லாரும் போகிறாங்க, இளைஞர் போகிறாங்க, அகில இந்திய லெவலில். இப்போ சென்னையில் கூட காங்கிரஸ்காரங்க இளைஞர்களை ஒரு இது பண்ணாங்க, டி நகரில், கோயம்புத்தூரில், பல இடங்களில் நடக்குது, பெங்களூரில், மும்பையில். அது இளைஞர்கள் மத்தியில் ஒரு இது இருக்குது. ஏன் இப்படி இருக்குது? அது நேர்மையான ஒரு இதுதான். ஏன்னா அவங்க மனசில் நம்ம கல்வி அமைப்பு என்ன எப்படி இருக்குது என்ன பாருங்க, சில பிரச்சனைகள் என்ன, ஒன்று இந்த மாதிரி தேர்வில் நடக்கிற ஊழல், இரண்டாவது இன்னைக்கு கல்வி அவங்களுக்கு காலேஜில் ஒழுங்காக பாடம் சொல்லி கொடுக்கப்படுறதா, கவர்மெண்ட் கல்லூரிகளில் ஒழுங்காக பாடம் சொல்லி கொடுக்கப்படுறதா, மத்திய அரசோடதாக இருக்கட்டும் மாநில அரசோட, இது ஒரு கேள்வி. டீச்சர் ஒழுங்காக வராங்களா? ஸ்கூல்லே வரதில்லை, காலேஜில் கேட்க வேண்டாம். ப்ரைவேட் காலேஜஸில் ஃபீஸ் அதிகமாக இருக்குது, ஏதோ ஒரு கிளாஸ் நடக்கிறது. ஆனால் முழுமையாக மாணவர்களுக்கு எது கற்றுக்கணுமோ அதை கற்றுக்க முடியறதா? இந்த பல பிரச்சனைகள் எஜுகேஷன். சரி, அவங்க கற்றுட்டு எதை கற்பிட்டு வெளியில் வராங்களோ அது தந்த வேலை கிடைக்குதா? வேலைக்கு இன்டர்வியூவில் போனால் என்ன ஃபீல் பண்ணுறாங்க? இப்போது இன்ஜினியரிங் ஸ்ட்ரீம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறாங்க, இவங்க படிச்சுட்டு வந்து ஒன்றுமே இவங்க படிக்கலையே. அதாவது அன்எம்ப்ளாய்டு இருக்காங்க, ஆனால் அன்எம்ப்ளாயபிளும் இருக்காங்க. அதாவது யாருக்கு நீங்கள் வேலையை கொடுக்க முடியாது, ஏன்னா அவங்க ஒன்றுமே படிக்கலை, டிகிரி வச்சுருக்காங்க, அவங்களுக்கும் ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்குது. ஸோ சீர்திருத்தம்ங்கிறது தொடர்ந்து நடக்க வேண்டும். கல்வியை பொறுத்து மட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப என்னெல்லாமோ டிங்கர் ஆகிருக்க வழிய ஒரு நல்ல விதமாக எதுவும் ஆகலை. இதே ஒரு ஜென்யூன் ப்ராப்ளம். ஆனால் அதே நேரத்தில் இந்தியாவுக்கு வளர்ச்சிக்கு எதிர்க்கிற சக்திகள் இப்போ பாருங்க, டெல்லி போலீஸ் சொல்கிறாங்க, இதில் இந்த இதை வதந்தி பரப்பி இதை பரப்புதில் குறைஞ்சு 60-70 பாகிஸ்தான் ஹேண்டில் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. பாகிஸ்தான்லேருந்து செய்கிறாங்கன்னு. அதில் அப்புறம் இன்னொன்று சொல்கிறாங்க, அந்த இடத்துல வர கூட்டங்கள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அதே கூட்டம் எது குடியுரிமை சட்டத்துக்கு எதிர்த்து பண்ணித்தோம். இப்போ ஷாஹின் பாகில் பாருங்க, ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்காரங்க தான் நிறையா இருந்தாங்க. அதே மாதிரி காலிஸ்தான் அவங்களுக்கு நிறையா இருக்காங்க. அப்புறம் யார் பாருங்க டெய்லி வர்றாங்க, அங்கே சாப்பாடு வந்து கொண்டே இருக்கிறது. இந்த சாப்பாடு அனுப்புவது யார்? இந்தியாவோட கல்வி அமைப்பு சரியில்லைன்னு சொல்லி சாப்பாடு அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. ஒரு புரட்சி வேணுமா சாப்பாடு அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. ஒரு அமைச்சரோட ராஜினாமாக்காக சாப்பாடு அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. சாப்பாடு வந்துக்கிட்டே இருந்தது, இன்னும் வந்துட்டு இருக்கு. கேட்டா இல்லை யாரோ ஒருத்தங்க எக்கச்சக்கமாக பூரி இது எடுத்துட்டு, பூரி மசாலா எடுத்துன்னு வந்துட்டாங்க. ஏனுங்க, அவங்க வீட்டிலே யாராவது விருந்தாளி வந்துட்டா நாங்களாம் சாப்பிட்டாச்சுன்னு சொல்லி கதையை மாற்றுறவங்க, அவன் இந்த இடத்துல அண்டாவை தூக்கின்னு வராங்க. அப்போ என்ன அர்த்தம்? அவங்களுக்கும் நீட் எக்ஸாமுக்கும் என்ன சம்பந்தம்?
நான் திருப்பி சொல்றேன், நான் எந்த சமுதாயத்தை பத்தி சொல்லல. அதிகமாக அங்க வருவர்கள், வன்முறையில ஈடுபடுவர்கள், இப்ப நியாங் மோலா இவங்களாம் அவங்களாம் கத்தி வாழெல்லாம் சுத்திடும். அவங்கள யார் அனுப்பிச்சது அங்க? அவங்களுக்கு நீட்டுன்னு என்ன தெரியுமோ? அவங்களோ அவங்க பிள்ளைகளோ நீட்டு கொடுக்க மாட்டாங்க. எதுக்கு வர்றாங்க? அதாவது இதெல்லாம் பார்க்காம மீடியாலே பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா, இதை தவிர்த்து சோஷியல் மீடியா விஷயமும் நான் சொல்லிவிடுறேன். இது பாருங்க, இது பரவினது கூட்டச்சேர்த்து சோஷியல் மீடியா மூலம். நான் கேள்விப்படுவதுன்னா ரீல் பண்ணுறதுக்காக வராங்க சில இளைஞர்கள். அப்படி பண்பர்களுக்கு யாரோ பணம் கொடுக்குறாங்க, நீங்கள் பண்ணுங்க ஒரு 1000 ரூபா தரோன்னு. நமக்கு தெரியும் தமிழ்நாட்டிலேயே பல தலைவர்கள் சில இளைஞர்களை தங்களோட ஒரு கண்ட்ரோல் ரூமு, டாஸ்க் ஃபோர்ஸு அப்படி இப்படின்னு போட்டு ஒரு கிராக் டீம் சொல்லி ரீல் பண்ணுங்க பணம் கொடுத்துட்டு இருந்தாங்களா இல்லையா? அவங்க அரசியலுக்காக. நான் பேர் சொல்ல விரும்பலை, கட்சி பேர் சொல்ல விரும்பலை. இதெல்லாம் பண்ணுறாங்களா இல்லையா? அப்போ பணம் நிறைய இருந்துச்சு விஷயம் இந்த மாதிரிலாம் செலவழிக்கிறாங்க. அவங்க பண்ணுறவங்களுக்கு நீட் என்ன தெரியுமா? இல்லை அவங்க காலேஜ் போயிருக்காங்களா, யூனிவர்சிட்டியில் இருக்காங்களா? அதுக்கு நாங்கள் மாணவர்கள் மாணவிகள் இல்லைன்னு சொல்லலை, இருக்காங்க பல இளைஞர்கள் படிக்கிறவங்க இருக்காங்க. ஆனால் அவங்களோட இது பார்த்தீங்கன்னா அவங்க அதாவது இந்த கூட்டத்தை நீங்கள் பிரித்து பார்க்கணும். ஒன்று, மாணவர் மாணவிகள் யாருக்கு மனசில் பல வேதனை இருக்குது கல்வி அமைப்பை வைத்துக்கொண்டு, அவர்கள் வேற. ஆனால் அதே நேரத்தில் வந்துட்டே இருக்காங்க. அவளை யார் அனுப்பிச்சு வைக்கிறாங்க? இப்போ பாருங்க, கடந்த 2 நாட்களாக டெல்லியில், ஏன்னா நான் டெல்லியிலே இது பேசுறதுனால சொல்ல, மெட்ரோ இருக்கு பாருங்க, 17 ஸ்டேஷனில் நிற்க மாட்டேங்கிறது ட்ரெயின் மெட்ரோ. அந்த ஏரியாவில் சென்ட்ரல், அதாவது மத்திய தில்லியில் இருக்குது இந்த ஜந்தர் மந்தர், கராட் பிளேஸ், ராஜீவ் சௌக் சொல்லுவாங்க. பல கடைகள், ஹோட்டல்கள், சாப்பாடு இடங்கள்லாம் இருக்குது அந்த இடத்துல. அது சென்ட்ரல். அங்கேருந்து நீங்கள் எந்த டெல்லி வேணாலும் போகலாம், ஈஸ்ட் டெல்லி, வெஸ்ட் டெல்லி, சவுத் டெல்லி, நார்த் டெல்லி. அந்த பாயிண்டில் 16-17 ஸ்டேஷன் இருக்குது. அது ட்ரெயின் போயிட்டு இருக்க நிற்கிறது இல்லை. ஏன்னா அந்த கூட்டம் வந்து சேர்ந்துட்டே இருந்ததுன்னா அது தள்ளுபடி ஏற்படும், இதே ஏற்படும். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், கடந்த 3-4 நாளாக என்ன ஆகுதுன்னா, இரவு நேரத்தில் போலீஸை தாக்குறாங்க. பெண் போலீஸ் அதிகாரிகளிடம் மிஸ்பிஹேவ் பண்ணுறாங்க. அதுக்கும் நீட்டுக்கும் என்ன சம்பந்தம்? நீட்டை தான் இல்லையே. அவங்க பண்ணுறவங்க மாணவர்கள் இல்லை, மாணவிகள் இல்லை, கல் விட்டு எறிகிறாங்க. கல் எங்கேருந்து வருது? அதாவது ஒரு தரப்பில் சுமாராக என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இதை வைத்து கொண்டு ஒரு வன்முறை நடந்துச்சுன்னா அப்போ போலீஸ் திரும்பி ரியாக்ட் பண்ணுவாங்கல்ல, போலீஸை ப்ரொவோக் பண்ணுறாங்க, தூண்டி விட்டு பார்ப்போம். இப்போ காவல் அதிகாரிகளை பார்த்து நீங்கள் ஏதாவது அவங்கள ஒரு புண்படுத்துகிற மாதிரி பேசிக்கிறா, அட்லீஸ்ட் தடியாக தூக்குவான்ல, அதை ஃபோட்டோ எடுக்குது. அதே நேரத்தில் அன்னைக்கு நடந்து, இது ஜூலை 20ஆம் தேதி நடந்த என்ன விஷயம்னா, நான் முன்ன சொன்ன போல எங்கேயோ ஒரு இடத்துல அதிகாரிகள் எவ்வளோ பேர் வருவாங்க, எவ்வளோ காவல்காரர்கள் தேவை, எவ்வளோ செக்யூரிட்டி அரேஞ்ச்மெண்ட்டுங்கிறத சரி பண்ணல. ஏன்னா அவங்க போராட்டம் நடத்துகிற இடத்துக்கும் பாராளுமன்ற தூரத்துக்கும் ஒரு 2-3 கிலோமீட்டர் கூட கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது அவங்கள தடுக்கலைன்னா வச்சுக்காங்க, எக்கச்சக்கமாக வருவாங்க. இவங்களுக்கு நன்றாக தெரிகிறது யார் இதை தூண்டுகிறாளோ. இந்த மாதிரி ஒரு சம்பவம் ஆகி ஒருவேளை துப்பாக்கி சூடு ஏதாவது ஏற்பட்டது, 5-10 பேர் காலியானா மோதி கெட்ட பேர் வரும் இல்லை. அப்புறம் நம்மளோட வெஸ்டர்ன் மீடியா எல்லாம் இருக்காங்க, அதாவது உலக அளவில் பிரபல பத்திரிகைகள், பல பல பெரிய பெரிய டெலிவிஷன் சேனல்ஸ், அதாவது வேர்ல்டு சேனல்ஸ், என்ன இந்தியாவில் வளர்ச்சின்னு ரொம்ப பேசுகிறாங்களே, இதுதான் இருக்குது, இதுவும் பாருங்க, இந்தியாவுக்கு ஒரு கெட்ட பேர் ஏன் கொடுக்கக்கூடாது, இதுவும் நடக்குது. அதாவதுங்க பிரச்சனை ஒன்று, அது ஜென்யூன் பிரச்சனையாக இருக்குது, அதுக்கு அரசு முடிவெடுத்து மாற்றத்தை கொண்டு வருது. மாணவ மாணவிகள் மனசில் இருக்கிற வேதனைகளை தெரிவிக்கிறதுக்கு வர்றாங்க, அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அங்கே கலாட்டா ஒரு கிளப்பி விட்டா என்ன, ஒரு பெரிய வன்முறை நடந்தா என்ன, அதில் மக்கள் அடிச்சுன்னு செத்தா என்ன, ஓடி கெட்ட பேர் வரணும், நாட்டுக்கு கெட்ட பேர் வரணும். அது எதாச்சுன்னா நாங்கள் என்ன, ஒரு கர்ஃப்யூ ஆகிடும். டெல்லியில் கர்ஃப்யூ எல்லாம் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. கடைசியாக கர்ஃப்யூ போட்டது அந்த இஸ்லாமியர் தீவிரவாதிகள் செய்த டெல்லி 2020 நடந்த ரைட்ஸ். எப்போ பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்த பொழுது அமெரிக்கா ஜனாதிபதிக்கு ஒரு மெசேஜ் கொடுக்க எதுவுமே சரியில்லைங்கிறதுக்காக மீண்டும் மீண்டும் பார்த்தீங்கன்னா சுபா, இந்த மோடி அரசு எதிர்த்து பல பேர்கள் இருக்காங்க. அதில் யார் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட் இப்போ மாற்றுறாங்க.
அதில் என்ன சொல்கிறாங்க, யார்கிட்ட வேணால் நீங்கள் வாங்குங்க, எதுக்கு வாங்குறீங்க, எந்த பர்பஸ்க்கு வாங்குறீங்க, அது கணக்கு இப்போ ஒரு டிக்ளேர் பண்ணுங்க. அது அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்கிறது. ஏன்னா பணம் வருது, ஏதோ சொல்லி வருது, கொஞ்சம் பாக்கெட்டில் போகிறது, கொஞ்சம் மற்ற வேலைக்கு போகிறது, எது சரியில்லை. எந்த நான் சொல்லுவேல, இது கிறிஸ்துவர்கள் இடத்துல என்ஜிஓட்டு நடக்கிறது, இஸ்லாமியர்கள் இடத்துல இந்து என்ஜிஓ, எல்லா என்ஜிஓலையும் ஏதோ ஒரு வாங்குற பணம் எதுக்கு வாங்குறாங்களோ அதுக்காக செலவழிக்கிறது இல்லை. அதை தவிர்த்து சில என்ஜிஓக்கள் அவங்க அவங்க அது வச்சிருக்கிறதே ஏதாவது ஒரு இந்த ஸ்டைலுக்கு தான், தீய ஸ்டைலுக்கு. அப்போ மத்திய அரசோட பொறுப்பு இதை ரெகுலேட் பண்ணணும். அதனால இல்லை என்ஜிஓ ஆக்டிவிட்டி அஃபெக்ட் ஆயிடுச்சா, இல்லை. ஏன்னா இப்போ பாருங்க, இந்த வருடமே 25-26 இப்போ எடுத்துட்டிங்கன்னா இந்த ஃபைனான்ஷியல் இயரில் 16,000 சொச்சம் என்ஜிஓ இருக்குதுங்க. அவங்களுக்கு ப்ராப்பராக அப்ளிகேஷன் மூலமாக லைசன்ஸ் வாங்கிட்டு 23,000 கோடி வந்திருக்கு. அவங்க யாருக்கும் பிரச்சனை இல்லை, நீங்கள் சொல்லிட்டு வாங்கிக்கோங்க, ஆனால் கணக்கு கேட்ட சொல்லுங்கள் எதுக்கு செலவிச்சிங்கன்னு. ஆனால் ஏமாத்துறாங்க சுபா. பல என்ஜிஓஸ் ஃபோட்டோ எடுத்து வெளியில் அனுப்பிச்சு, நான் ரொம்ப இதுவாக சொல்ல வருங்கிறேன், சில பேரில் என்ன இவ்வளோ பேரை மதம் மாற்றம் பண்ணிட்டோன்னு ஃபோட்டோ அனுப்பிச்சு அங்கே அனுப்புகிறாங்க. அவங்க ஏசுநாதர் மேலே உள்ள பக்தியில் பணத்தை இவங்களுக்கு அனுப்புகிறோம், இவங்க பாக்கெட்டில் போட்டுக்கிறான். இவ்வளோ பேரை நம்ம மாற்றிட்டோம். அதாவது நிறைய விஷயம் நம்ம சொல்ல ஆரம்பிச்சோன்னா மக்களுக்கு பிடிக்காது சில பேருக்கு. ஏன்னா நம்ம உண்மையை சொல்கிறோம், இதான் நடக்குது. அந்த மாதிரி சில பேர் வேற ஏதோ வேலைக்கு உபயோகப்படுத்துகிறாங்க. நீங்கள் நல்லது செய்யுங்க, நீங்கள் ஏதாவது ஏழைகளுக்கு பண்ண ஏழைகளுக்கு பண்ணுங்க. ஏன்னா பாருங்கள், இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் சட்டம் எதிர்த்து இருக்குது. நீங்கள் யாரையோ ஏமாற்றி 5-10 ரூபா கொடுத்து அவங்க மதத்தை மாற்றுறது தப்பு இல்லை. அவங்களுக்கு உங்கள் இதில் மதத்தில் நம்பிக்கை இருக்கட்ட பண்ணட்டு போய் யாவத்தை எடுக்கிறான். பணத்துக்காக ஏழை மக்களை, பழங்குடியினரை ஏமாற்றி அதுக்கு பணம் உபயோகப்படுத்துகிறாங்க. அதை இவங்க சொல்கிறாங்க அது இல்லை, சட்டத்துக்கு கீழே பர்மிட்டட் இல்லை. அதாவது இந்த மாதிரி செயல் அவங்கள என்ன பண்ணுறாங்க, நான் திருப்பி எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, இவங்க தான் அங்கே வர்றாங்க, இவங்க தான் அதை எதிர்த்து அது பின்னாடி பணம் செலவழிக்கிறாங்க. ஏதாவது பண்ணி ஏதாவது ஆகாதா. இதில் பாருங்க, சில பேர் கொள்கை அளவில் பிஜேபிக்கு எதிர்த்து இருக்கிறாங்க. அது அவங்களோட ஒரு நம்ம டெமோக்ரஸி சொல்கிறோம், அவங்கள எதிர்த்து இருக்கட்டும். ஆனால் எதிர்த்து இருந்தால் நீங்கள் மக்களை கன்வின்ஸ் பண்ணி ஓட்டி வாங்கி ஜெயிச்சு எதிர்ங்களேன். அது முடியல, மக்கள் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. இடசாரி கட்சிகள் இப்போ மாவோயிஸ்டெல்லாம் இருக்காங்க பாருங்க. மாவோயிஸ்டுக்கு ஆதரவாளர் இருந்தவங்கலாம் என்ன வருத்தப்படுறாங்கன்னா, ஐயோ மாவோயிசம் முடிஞ்சு போச்சு, சத்தீஸ்கட்டில் மத்திய பிரதேஷில் வன்முறை நின்று போச்சு, வளர்ச்சி திட்டம் ஆரம்பிச்சிருச்சு, நல்லா போயிட்டுருக்கு, இந்த பழங்குடியினர்கள் இந்த ட்ரைபல்ஸ் இவங்களுக்கெல்லாம் நல்லது ஆரம்பிச்சிடுச்சு, வீடு குடியிருப்பு வருது, வேலை வாய்ப்பு வருது. அது பிடிக்கல பல பேருக்கு. ஆச்சரியமாக இருக்குது சொல்லும்போது. இவ்வளோ தீவிரவாதமும் இவ்வளோ நடக்கும்போது நின்று போச்சுன்னா நல்லது தானே. ஆனால் அவங்களுக்கு பிடிக்கல, அவங்க வியாபாரம் நிற்க போகுது. வன்முறையில் ஒரு வியாபாரம், இப்படியெல்லாம் கூட வாய்த்த பழப்பு இருக்குது இந்தியாவுக்கு. அதாவது பஞ்சாப்லேயே அதே தாங்க, ட்ரக்ஸ் வருது. அப்புறம் கனடாவில் உட்காந்துன்னு இங்கே காலிஸ்தான் ஒன்றும் பண்ண முடியல. அண்ட் அந்த பஞ்சாபோட தீவிரவாதத்தில் பார்த்தீங்க எத்தனை பேர் உயிரிழந்தாங்க. சில பேர் போலீஸ் இதில் இழந்தாங்க ஆக்ஷனில், ஏன்னா போலீஸ் ஆக்ஷன் எடுக்க முடியாச்சு. நம்ம முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி கூட உயிரிழந்தாங்க. ஆனால் அவரோட பேரனான ராகுல் காந்தி புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு. என்ன நீங்கள் பண்ணுறீங்க? அப்போ பாருங்க, ஓட்டு திருட்டு சொல்லித்தாரு, இப்போ அமைதியாயிட்டார். நான் ஜெயிச்சானா சரியா இருக்கு, கேரளத்தில் நாங்கள் ரொம்ப ஜெயிச்சிட்டோம். தோத்தானா ஓட்டு திருட்டு, தமிழ்நாட்டில் ஓட்டு திருட்டு இல்லை. இந்த மாதிரி இவங்கெல்லாம் தான் சேர்ந்துட்டு இருக்காங்க. சும்மா அன்ஃபார்ச்சுனேட். எதுக்கு அன்ஃபார்ச்சுனேட்னா, அரசியல் பண்ணுங்க, பல விஷயம் இருக்குது உங்களுக்கு கவர்மெண்ட் எதிர்த்த. அதே நேரத்தில் இப்போ என்ன நினைக்கிறாங்க, இந்த கல்வி அமைச்சர் எப்படியாவது ராஜினாமா பண்ணிட்டா ஒரு விக்கெட் கூட விழமாட்டேங்கிறது. ஆனால் அதே நேரத்தில் கர்நாடகாவில் நடந்திருக்கு லீக்கேஜ். அதுக்கு என்ன, கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆளும் கர்நாடகாவில் அந்த கல்வி அமைச்சர் பங்காரப்பா பண்ணாரா? பண்ணலையே.
பஞ்சாப்ல நடந்திருக்கு, இப்போ கூட நடந்திருக்கு. அதுக்கு வந்து என்ன ஆத்மி பார்ட்டி யாராவது விட்டுருக்காங்களா? இல்லையே. எல்லாத்தோட பெரிய விஷயம் சுபா, இவங்களுக்குள்ள போட்டி வேற. ராகுல் காந்திக்கும் கேஜ்ரிவாலுக்கும் ஒரு போட்டி. அங்கே உட்கார்ந்து இருக்கிற 3 வகைகள். ஒன்று, நான் சொன்ன மாதிரி மாணவர்கள், அவங்க கம்மியாயிட்டே போகிறாங்க. இரண்டாவது, இன்னைக்கு என்ன பார்க்குறேன்னா ஸ்கூல் பசங்கள்லாம் வர்றாங்க. படிக்கிறத விட்டுட்டு நிஜமாவே நீட்டு தேர்வுன்னா அங்கே உட்காந்து நின்னா என்ன கிடைக்கும்? அவங்க இதை தவிர்த்துங்க, அந்த போராட்டத்தில் இருக்கிற இந்த சோகால்டு காக்ரோச் பார்ட்டியில் பார்த்தீங்கன்னா அது மூணு விதமாக பிரிஞ்சிருச்சு. ஒன்று, எவங்க ஆரம்பித்தவங்க முதல்ல ஆரம்பித்தாங்க, அவங்களுக்குள்ளே ஒரு பிளவு பார்த்தீங்கன்னா அது கேஜ்ரிவாலோடு இருக்குது. ஏன்னா அந்த திப்கேங்கிறவர், அபிஜித் திப்கேங்கிறவர் ஆம் ஆத்மிக்காரர், ஆம் ஆத்மியில் வேலை பண்ணவர், அமெரிக்கா போனார். அமெரிக்காவில் அங்கே படித்து முடிச்சுட்டு அவருக்கு நீட்டுக்கு என்ன சம்பந்தம்? அவருக்கு அதுதான். அவர் வந்து உச்ச நீதிமன்றத்தில் வேற ஏதோ மேட்டரில், அதாவது வக்கீல்கள் சீனியர் வக்கீல் டெசிக்னேஷன் ஆவாங்க, அந்த மேட்டரில் தனக்கு கிடைக்கலன்னு சொன்ன ஒரு பெட்டிஷன் போட்டாங்க. அதுக்கு நம்ம சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா என்ன சொன்னார், சூரியகாந்த், இங்கே பாருங்க, சும்மா வேலை விட்டியாக இருந்தால் இந்த மாதிரிலாம் பெட்டிஷன் போடுவீங்க அப்போ சொல்லிட்டு அவர் சொல்லி, இந்த மாதிரி பிஐஎல் போடுவது, ஏதாவது ஒரு இது பண்ணுவது, இவங்களாம் கரப்பாம்பூஞ்சி மாதிரி சொசைட்டியில் இருக்காங்கன்னு சொன்னார். அதில் இவ்வளோ பெரிய இதாகிடுச்சு. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இது வந்து அதை பிடிச்சிட்டு இவரை வந்தார், இந்த அபிஜித் திப்கேங்கிறவர். ஒரு குரூப்பு சொல்லிட்டு அரவிந்த் கெஜ்ரிவால், ஒரு குரூப்பு வந்து பார்த்தீங்கன்னா பிரசாந்த் பூஷன், யோகேந்திர யாதவ், இவங்கெல்லாம் காங்கிரஸோட கொஞ்சம் தொடர்பு உண்டு. இந்த யோகேந்திர யாதவுக்கு ராகுல் காந்தி, அது ஒரு குரூப். மூணாவது குரூப் பார்த்தீங்கன்னா இந்த இடதுசாரி கட்சிகள். இடதுசாரி கட்சிகள்லேயே லெஃப்ட் ரேடிக்கல்ஸ், அதாவது மோவாதியை சப்போர்ட் பண்ணுறவங்க, அவங்களும் அங்கே இருக்காங்க. இதில் என்னென்னா, அந்த இப்போ என்ன தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்தால் தான் எழுந்து போங்கிறாங்க. ஆனால் அது ராஜினாமாவோட நிற்காது, அமைச்சர் பதவி விட்டு போயிடலாம். ஆனால் அதுதான் பிரச்சனையா? ஏன்னா அது போயிட்டா நாளைக்கு எல்லாம் சரியாயிடுச்சா கல்வி அமைப்பில்? அதே நேரத்தில் ஒன்று சொல்ல விரும்புகிறேன் சுபா, இந்த மாதிரி சூழ்நிலையில் நாட்டுக்கு இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கும் பொழுது பிரதமர் ஒரு பொழுதும் இந்த மாதிரி சக்திகளுக்கு தலை குனிய மாட்டார். அவர் போராட தயார், அரசியலாக போராட தயார், இந்த ஊழல் விவகாரத்தை நிறுத்த தயார். அதாவது ஒரு அரசு என்ன செய்யணுமோ அதை செய்ய நிறுத்த தயார். இப்போ ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட் அமைக்கப்பட்டிருக்கு, அது மூலமாக எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ இப்போ சட்டத்தையும் மாற்றுறதுக்கான ஒரு பெரிய முடிவு நீ கேபினெட்டில் எடுக்கப்பட்டிருக்கு. அதை விட மேலே ஒரு விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன். நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி எது இந்த தேர்வை நடத்துதோ அவங்கள ஒரு குறைஞ்ச 50 பேரை நீக்கம் செய்யப்பட்டிருக்கு, மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. அதான் எது செய்யணுமோ அதை செய்கிறார் பிரதமர். ஆனால் இவங்களுக்கு கல்வி அமைப்பு இதில் நீட்டு விட்டுலாம் ஒன்றும் இல்லை. எப்படியாவது மோதியை எப்படி காலி பண்ணலாம், இந்த மத்திய அரசை எப்படி கவுக்கலாம், அப்படி கவுத்துட்டா நம்ம வந்து உட்காந்துருவோம், நம்ம உட்காந்தாச்சு நம்ம கடை திருப்பி திறந்துரும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. சரி, எனக்கு ஒரே ஒரு கேள்வி மட்டும் நான் கேட்க விரும்புறேன் சார். ஒரு சின்ன ஒரு இன்ஸ்டாகிராம்ல ஆரம்பிச்ச ஒரு விஷயம், அது நீதிமன்ற நீதிபதி சொன்னதாலேயே ஆரம்பிச்ச ஒரு விஷயம், ஒரு 2 நாள்ல இவ்வளவு லட்சம் ஃபாலோயர்ஸ கடந்து போகும்போது, ஏன் மத்திய அரசு அவங்க மேல ஒரு கண்ண வந்து இன்னும் கூட கொஞ்சம் அழுத்தமா வைக்கல சார்? அவங்கள ஏன் வந்து ஒரு கீ பாயிண்ட்டா நோட்டீஸ் பண்ணல? இந்த அளவு ஒரு கூட்டம் வரும்னு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலையா? அந்த 20,000 அந்த 50,000 அப்படிங்கிற அந்த நம்பர்ஸ் டுவர்ட்ஸ் அந்த பார்லிமென்ட் கூட்டத்தோட தொடங்கும் நேரத்துல. நல்ல கேள்வி சுபா. நிஜமாவே அவங்க சரியா எஸ்டிமேட் பண்ணல. அதாவது அது வளரும் பொழுதே அப்பவே யாராவது போய் பேசி கீசி பண்ணியிருக்கலாம். அப்போ இதுவும் சரிதான். சில பேர் சொன்னால் நம்ம கல்வி அமைச்சரே போயிருக்கலாமே முதல்ல அந்த உட்கார்ந்த போது. முதல்ல நீட்டு மாணவர்கள், அவர்கள் பேரண்ட்ஸ் அவங்கெல்லாம் வந்தாங்க, அப்போ அவங்கள்ட்ட போய் பேசியிருக்கலாம். ஆனால் இதை பெருசாக எடுத்துக்கல அவங்க. அரசு சார்பிலும் சரி, அரசு அதிகாரிகளும் சரி, அமைச்சரும் சொல்லலாம். ஆனால் அவங்க பாருங்க, சரி நம்ம தான் அதை சரி. ஏன்னா பாருங்க, இதுக்கு நடுவில் என்ன நடந்துச்சுன்னா, நீட்டு தேர்வு நடந்தது இல்லை, அதுக்கு முழு அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கு பிறகு இந்த பீரியட் நீங்க சொல்ற ஜூன் மாதத்துல தேர்வு மீண்டும் நடந்தது. அது எவ்வளவு அது நன்றாக நடந்தது.
எந்த விதமான லீக்கேஜஸ் கிடையாது. இராணுவ ஹெலிகாப்டர்கள் கூட பயன்பட்டது. ஏன்னா அந்த அந்த கேள்வி கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் கொண்டு போகிறதுக்கு. அதுக்கு பிறகு ரிசல்ட் சீக்கிரம் வந்துருச்சு. ஏன்னா அந்த ரிசல்ட் வந்தால் தானே இவங்களுக்கு இது பாதிக்காமல் இருக்கும்ல. அவங்க அந்த இல்லாட்டி கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா இந்த வருஷமே போயிடுமே அகாடமிக் இயர். அது போகாமல் பாதுகாப்பு. அதை விட பெரிய விஷயம் என்னன்னா, எப்படி ஐஐடிக்காக ஜேஇஇ இருக்கும், அதில் பாருங்க கம்ப்யூட்டரில் பண்ணுறாங்க. அது ஒரே நாளில் கிடையாது. அது எல்லாருக்கும் டைம் ஸ்லாட் அலாட் பண்ணுறாங்க. நீங்களே ஸ்லாட்டை தேர்ந்தெடுக்கலாம், அப்புறம் போய் கொடுத்துட்டு வாங்க. அதே மாதிரி நீட்டில் இது என்னடானா ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன், கம்ப்யூட்டரைஸ்டு இல்லை. இப்போ அதுக்கெல்லாம் மாற்றம் வரப்போகிறது, புதுவிதமாக செய்ய போகிறாங்க. பல மாற்றங்கள் வரப்போகிறது. அண்ட் ராதாகிருஷ்ணன் கமிட்டி போடுறது பார்த்தீங்களா 224. அந்த கமிட்டி 100க்கு மேலே சஜஷன்ஸ் கொடுத்தாங்க. அந்த ராதாகிருஷ்ணன்கிறவர் இஸ்ரோ சேர்மனாக இருந்தார். அவங்க கொடுத்த பல ரெக்கமெண்டேஷன் இருக்குது. அதை கொஞ்சம் இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கு, அது இம்ப்ளிமெண்ட் ஆகல. பாருங்க, கட்டாயமாக அரசு தரப்புலேருந்து இருக்கிற ரெஸ்பான்ஸு, அத்தாரிட்டிஸ் தர ரெஸ்பான்ஸ் இது சரியா இல்லை. அதனால தான் இப்படி வளர்ந்துருச்சு. பட் அதே நேரத்தில் என்னென்னா, ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க எப்போதுமே, நீங்கள் புல் வளர விட்டீங்கன்னா பாம்பு வரும். மழை காலத்தில் புல் அதிகமாக இருந்தால் பாம்பு வரும். மழை பெஞ்ச உடனே புல் வளரும். புல் வளர்ந்துச்சுன்னா பாம்பு வரும். ஸோ அப்படி இருக்கும் பொழுது ஏன் புல்லை வளர விட்டோம்? அதனால தான் ஆங்கிலம் சொல்லும், why allow the grass to grow and the snake to come. இப்போ நமக்கு நாட்டுக்குள்ளே இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா, நம்ம சமுதாயத்தில் பிரச்சனை இருந்ததுன்னா, நம்ம இளைஞர்களுக்கு பிரச்சனை இருந்ததுன்னா, அதை நம்ம உடனே தீர்வு காண வேண்டும். அந்த தீர்வு பிரதமர் தான் காண வேண்டும் இல்லை. நான் சொல்கிறது என்னன்னா, அங்கங்கே இருக்கிற கல்வி அமைப்புகளில் அதிகாரிகள் பாடம் சொல்லி கொடுக்குற, இப்போ ஸ்கூலாக இருந்தால் அந்தந்த டீச்சர் அவங்க முன்னாடி ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன பிரச்சனை பார்க்கணும்ல. உங்கள் கிளாஸில் படிக்கிற ஒரு மாணவி ஒரு டிப்ரெஷனாக இருக்கா, இப்போ பாருங்கள், ஒரு சமீபத்தில் அவள் ஏதோ வந்து சொல்கிறா, பாம்பே இதில் நடந்துச்சு, பாம்பேயில் நினைக்கிறேன். அவங்க கேட்கவே இல்லை, அந்த பொண்ணு வெளில போச்சு, அப்படி ஏறி குதிச்சிடுச்சு. அப்போ நீங்கள் என்ன, உங்கள் கிளாஸில் இருக்க ஒரு 50 பசங்க இருக்காங்க, யார் பசங்க எப்படி வராங்க எப்படி போகிறாங்க? ஒரு டீச்சர், நல்ல டீச்சரை முகத்தை பார்த்து சொல்லலாம்ல, அந்த குழந்தைக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது, மன அழுத்தம் இருக்குது. அப்புறம் நீட்டில் பாருங்கள், நீட் இப்போ எல்லாம் அவங்க அதாவது இந்த மாதிரி ஒரு சூசைடு மாதிரி செய்யறதுக்கு, தற்கொலை செய்ய போகிற அளவுக்குன்னா அப்போ எவ்வளோ டிப்ரெஷன் இருக்கும். வெறும் தீர்வை வைத்துட்டு இருக்காது, அந்த குடும்பத்தில் உள்ள பிரச்சனையும் இந்த குழந்தை மேலே இருக்கும். வீட்டில் பல விஷயம் சரியா, இதெல்லாம் பாருங்க பள்ளிக்கூடத்தில் டீச்சர் தான் பண்ண முடியும். நம்ம டீச்சருக்கு இவ்வளோ, இது டீச்சராக இருக்கட்டும், ஸ்கூல் பிரின்சிபலாக இருக்கட்டும். ஆனால் நம்ம கேள்விப்படுறது என்னென்னா, பாலியல் தொல்லை பண்ணுறாங்க. என்ன குழந்தைகளோட பிரச்சனையை தீர்வு பாருங்க, என்னெல்லாமோ நடக்குது. அப்படி நம்ம பண்ணி வச்சிருக்கோம் சுபா. நம்மளோட ஸ்கூலு காலேஜ் எல்லாம் இல்லை, அதில் ட்ரக் சேல் ஆகிட்டு இருக்கு. அதாவது நான் சொல்வது என்னன்னா, தர்மேந்திர பிரதான் போயிட்டானா அரசியல் வெற்றி இருக்கலாம், ஆனால் இந்த பிரச்சனை யார் தீர்வு காணுவது? இன்னைக்கு தமிழ்நாட்டில் விஜய் இது மேலே ஒரு பெருசாக ஆரம்பிச்சிருக்காரு. முன்னாள் அரசு மேலெல்லாம் என்ன குற்றச்சாட்டு? அது ட்ரக்காக இருக்கட்டும், இதுவாக இருக்கட்டும், ஆளுங்கட்சியில் இருக்கிறவங்க இன்வால்வ்டு வரது இல்லை. இந்த மாதிரி மாஃபியா பாருங்க. இந்த நான் திருப்பி சொல்கிறேன், இந்த கொஸ்டின் லீக் பண்ணுறது யார் பண்ணுறாங்க? ஒரு சமுதாயத்தில் உள்ள கேரக்டர் பாருங்க, பண்ணுறது யாரு? யாருக்கு இந்த கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணுறாங்களோ அவங்களே ஒரு செட்டை அவுத்து விடுறாங்க. அதே என்ன, ரிட்டையர்மெண்ட் டயத்தில் வரும்போது சரி 5 ஏதாவது 10-20 லட்சம் வாங்கிட்டு போயிடுவோம், நம்ம தான் இன்னும் 2 வருஷத்தில் ரிட்டையர் ஆக போகிறோம். இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. அவங்க ஆண் அதிகாரிகளாக இருக்கலாம், பெண் அதிகாரிகள் கிட்ட ஊழல் பண்ணிட்டு போயிடலாம். பாவம் புண்ணியத்துக்கு பயம் இல்லாமல் இருக்காங்க. இவ்வளோ பள்ளிக்கூடத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி ஒரு துரோகம் செய்கிறமே தோண மாட்டேங்குது. இதுக்கு காரணம் ஏதாவது அரசியல் கட்சியா இல்லை ஒரு அரசியல் அமைப்பா? இது நம்ம சமுதாயத்து பிரச்சனை. ஆனால் ஒன்று பாருங்க, இதெல்லாம் கேட்க யாருக்கும் இஷ்டம் இல்லை. இதை வச்சு மோதியை டவுன் பண்ணலாம். ராகுல் காந்தி இந்த ஹோல் நடக்கும்பொழுது ஊர்லேயே இல்லைங்க, அவர் போயிட்டார் வெளியில். அவர் 1 மாதத்துக்கு மேலெல்லாம் வெளில கிளம்பிடுவார். பார்லிமெண்ட் முடிஞ்சா போயிடுவார், பார்லிமெண்ட் வரத்துக்கு முன்னாடி வருவார். ஏன்னா அங்கே நிறைய வச்சுருக்காரு. அவர் அதை வச்சதெல்லாம் இது பண்ணணும்ல, ஸ்பெண்ட் பண்ணணும்ல.
இப்போ அவங்களுக்கெல்லாம் டிக்கெட்டு ஒன்றும் பிரச்சனையே இல்லை, எப்போ வேணால் போகலாம், எப்போ வேணால் வரலாம். அவர் உரிமை அது, எதிர்க்கட்சி தலைவராக இருந்தால் என்ன. ஒரு பக்கம் இந்த மாதிரி தலைவர்கள் பார்ட் டைம் பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி நேரத்தில் பிரச்சனைக்கு ஒன்றும் அது இன்னும் கொஞ்சம் தீ வைக்கலாமா, இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றலாமா, நெய் ஊற்றலாமான்னு பார்த்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பிரதமர் எத்தனை விஷயத்தை கவனிப்பார் சொல்லுங்க. இதில் அதிகாரிகள் ஃபெயிலியர். சரி, அமைச்சரே பொறுப்பு தான். ஆனால் அந்த அமைச்சரை இது முதல்ல செய்யட்டும். ஆனால் இதெல்லாம் விட்டுருங்க சுபா. ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். இன்னைக்கு நடந்த அமைச்சரவை கூட்டத்தில் பிரதமர் சொல்லிட்டார், இதை நம்ம ஓவர் கம் பண்ண போகிறோம், நம்ம கல்வி அமைப்பை பெஸ்ட்டாக பண்ண போகிறோம், நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல இது கொடுக்க போகிறோம், நீட்டில் மீண்டும் இந்த மாதிரி வராமல் பண்ண போகிறோம், நீட்டோட இதுவே மாற்ற போகிறோம் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருக்கார் அவர். இந்த ஜந்தர் மந்தத்தை கூட்டம் கண்டு பிரைம் மினிஸ்டர் பயப்பட மாட்டார், அவருக்கு தகவல் வர்றது இல்லை. ஆகையால் வரப்போற, ஆனால் ஒன்றுங்க, ஜந்தர் மந்தர் இருக்கிற கூட்டங்க இப்போ இனிமேல் அவங்க கண்டினியூ பண்ணி ஒரு லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ பாருங்க, வன்சுக் புரிஞ்சுட்டார், சோனம் வாங்சுக் அவர்கிட்ட சொல்லப்பட்டது பாருங்க, உங்கள் பேரை வச்சு வன்முறை நடந்ததுன்னா அதிகாரிகளுக்கு ஏதாவது நடவடிக்கை எடுக்க முடியும். இந்தியா போல ஒரு பெரிய நாட்டில், ஒரு புது தில்லியில் இந்த மாதிரி ஒரு ஹார்ட் ஆஃப் டெல்லியில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை எவ்வளோ தொடர முடியும்? இன்னும் 10 நாள். அவர் புரிஞ்சுட்டு அவர் சொல்லிட்டார், என்னால் வன்முறை வேண்டாம்னு ஆந்துட்டார். ஆனால் வன்முறை நடக்காதான்னு பார்த்துட்டு இருக்காங்க அரவிந்த் கெஜ்ரிவால், ராகுல் காந்தி. இவர்களை நீங்கள் பிரதமரை பார்க்க விரும்புகிறீர்களா? ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குதா? பார்லிமெண்ட்ல உள்ள பேச இஷ்டம் இல்லை. பேச இஷ்டம் இருந்தால் காங்கிரஸ் ஆட்சியில் நடந்த ஊழல் வெள்ள வருமே. ஏன்னா பிரச்சனை காங்கிரஸ் ஆட்சியோ பாஜக ஆட்சியோ இல்லை, பிரச்சனை ஊழல் இருக்குது. அது ஒன்று கேட்குறேன் சுபா, நீங்கள் நிறைய கேள்வி கேட்க விரும்புவீங்க. ஆனால் ஒரு விஷயம் கொடுத்துட்டு நான் ஐ லீவ் இட் த ஃப்ளோர் டு யூ. என்னன்னா, எந்த பேரண்ட்ஸு தன் பிள்ளைக்கு ஒரு மெடிக்கல் சீட் வேணும்னு லட்சமாக செலவழித்து ஒரு கொஸ்டின் பேப்பரை திருடி பையில் பிள்ளைகிட்ட கொடுக்குறாங்க? Who are these parents? இப்படி உங்கள் பையன் மகளோ மகனோ டாக்டர் ஆனமா? என்ன டாக்டர் படிப்பாங்க? உங்கள்கிட்ட பணம் இருக்குது, நீங்கள் எப்படி சம்பாதிச்சிங்களோ தெரியாது, ஒரு கொஸ்டின் பேப்பரை இந்த மாதிரி வாங்கி கொடுப்பீங்க. அவர்கள் வேறு யாரும் இல்லை, இந்த மெடிக்கல் கேபிட்டேஷன் ஃபீயை தடுக்கிறதுக்காக பார்த்தீங்களா நீட்டு, அந்த ஃபீ கொடுத்து பிள்ளைகளை சேர்த்தாங்க பாரு, கையில் பணம் இருக்குன்னு. அவங்கள மாதிரி ஆள் தான் இப்போது கொஸ்டின் பேப்பர் திருடுறதுக்கு பணத்தை காமிக்கிறாங்க. இதில் பல ஊரில் வெறும் டியூட்டோரியல் காலேஜஸ் நடக்கிறது. கோட்டான்னு ராஜஸ்தானில் ஒரு இடம் கேள்விப்பட்டிருங்க. அங்கே என்னென்னா, ஸ்கூலில் +2 சேர்ந்துடுறாங்க, ஆனால் அந்த ஸ்கூலுக்கு போகிறது கிடையாது. இங்கே கோட்டாவில் உட்காந்துண்டு அந்த பிள்ளைகளை தயார் பண்ணுறாங்க, ஜேஇஇ நீட்டு அப்படின்னு. இந்த ஃபேக்ட்ரி மாதிரி. அந்த பிள்ளைகளுக்கு அவ்வளோ ப்ரெஷரில் பல பேர் அங்கே இப்போ ப்ரெஷர் பண்ணி இதாக இருந்தது, சூசைட் ஆகுது. இந்த டியூட்டோரியல் காலேஜஸ்ஸு தன்னோட இதுக்காக, தங்கள் வியாபாரத்துக்காக இந்த மாதிரி ஒரு லீக் மாஃபியாலாம் ஒரு இது பண்ணுறாங்க, நெட்வொர்க் செட்டப் பண்ணுறாங்க. அவங்க கண்டுபிடிக்கிறாங்க யார் இருக்கா, இவங்க இருக்கா. இதெல்லாம் கம்ப்யூட்டரைஸ் ஆகிடுச்சு வச்சு இந்த பிரச்சனையே வருது. ஏன்னா கம்ப்யூட்டர் தேர்ந்தெடுக்க என்ன கேள்வி, ஏன்னா ஒரு 10 நாள் நடந்துச்சு வச்சுக்கோ. அதை தவிர்த்துங்க பல சீர்திருத்தங்கள் செய்யலாம். இந்த தரம் இந்த நீட்டில் ஏற்பட்ட பிறகு பல சஜஷன்ஸ். ஒரு சஜஷன் என்னன்னா, ஒரு தேதியிலேயே வைக்கிறீங்க, ஏன் ஒரே முறையிலேயே வைக்கிறீங்க? 3 முறைக்கு சான்ஸ் கொடுங்க, அதில் பெஸ்ட் முறையோட ஆவரேஜ் எடுத்து லிஸ்ட் போடுங்க. ஏன்னா குழந்தைகளும் நம்மள மாதிரி இருந்தால் ஒரு நாள் மாதிரி ஒரு நாள் இருக்காது. சில நாளைக்கு ஒரு மூடு இருக்கும், இன்னொரு நாளைக்கு படிச்சுட்டு போயிருப்பாங்க, நல்லா படிச்சிருப்பாங்க, அன்றைக்கி ஞாபகம் வராது. அப்போ ஒரு நாளைக்கு படித்து ஒரு நாளைக்கு தேர்வில் முடியலன்னா அதான் எண்டா, நோ சான்ஸா? லைஃபே நமக்கு பல சான்ஸ் கொடுக்குறது, தப்பும் தவறுலே நம்ம வெளியில் வரத்துக்கு.